இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோம் என்ற தங்களது வாக்குறுதியை திமுக அரசு வருகின்ற தேர்தலுக்குள் நிறைவேற்ற வேண்டும் எனவும், தவறினால் போராட்டங்களை முன்னெடுப்போம் எனவும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் தலைவர் அப்துல் கரீம் தெரிவித்தார். மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக தென்மண்டல இளைஞர் எழுச்சி மாநாடு அந்த அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. இஸ்லாமிய சமூகம் இன்று சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்த கண்காட்சி அரங்கங்கள், பட்டிமன்றங்கள், பல்கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய இந்த மாநாட்டில் மாநில மேலாண்மை குழு தலைவர் சம்சுல் லுஹா ரஹ்மானி, மாநில தணிக்கை குழு தலைவர் சுலைமான் ஆகியோர் பல்லாயிரக்கணக்கில் கூடியிருந்த மக்கள் மத்தியில் இளைஞர்கள் நலன் சார்ந்து உரையாற்றினார்கள். தொடர்ந்து பேசிய மாநில தலைவர் அப்துல் கரீம், இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்த நாளிலிருந்து இன்று வரை இஸ்லாமியர்கள் கல்வி வேலைவாய்ப்பில் பெற்ற இடங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மேலும் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீட்டை முதற்கட்டமாக 5% உயர்த்துவது உள்ளிட்ட 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இளைஞர் எழுச்சி மாநாட்டிலே சில முக்கியமான தீர்மானங்களை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். முதலாவதாக, இந்த இளைஞர் எழுச்சி மாநாடு என்பதே எங்கள் சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் அவர்களின் எதிர்காலம் சீராக வேண்டும் என்கிற அடிப்படையில் தான். 14% மேலே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் மத்திய அரசு பதவிகளிலையும் மாநிலத்தில் உள்ள அரசு பதவிகளிலையும் எங்கள் சதவீதத்திற்கேற்ப நாங்கள் இருக்கிறோமா? அரசு அலுவலகங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும், அரசு பதவிகள் என்று எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறோமோ அதற்கேற்ற இடஒதுக்கீடு எங்களுக்கு இல்லை. இந்த இடஒதுக்கீடு இல்லாத காரணத்தினால தான் எங்கள் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறாங்க. கல்வியில் இடஒதுக்கீடு இல்லாத காரணம் வருகின்ற பொழுது கல்வி இல்லாமல் வெளிநாட்டுக்கு போய் அற்பமான வேலைகளில் அற்ப ஊதியத்துக்கு தங்களுடைய இளமையை துளைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அவலம் துடைக்கப்பட வேண்டுமானால் இடஒதுக்கீடு தான் எங்களுக்கு தீர்வு. தமிழ்நாட்டில் 3.5% இடஒதுக்கீடு இருக்கிறது. திமுக அரசு வழங்கியது. அதற்கு இந்த இஸ்லாமிய சமுதாயம் எப்போதும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 3.5% இடஒதுக்கீடு எங்களுக்கு போதாது. அது நியாயமான பங்கீடும் அல்ல. எங்கள் சதவீதத்திற்கு ஏற்ப 3.5% இடஒதுக்கீட்டை 7% அதிகப்படுத்தி தர வேண்டும். தமிழகத்தின் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட கடந்த காலங்களில் தாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது தேர்தல் பிரச்சாரத்திற்காக பல்வேறு ஊர்களில் பிரச்சாரம் செய்த வேளையில் இந்த விஷயத்தை அவர் சுட்டி காட்டினார். முஸ்லீம் சமூகத்திற்கு 5% இடஒதுக்கீட்டை நாங்கள் அதிகப்படுத்தி தருவோம் என்று சொன்னார். அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதுதான் இந்த இளைஞர் மாநாட்டில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிற மிக முக்கியமான தீர்மானம்.